முகத்தை மூடி இருக்காங்க? தெரியலையே. நான் இவங்களோட முகத்தை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சிண்டுவை கூட்டிட்டீங்க வாப்பா. வந்துட்டேன்பா. வா வா வா, அப்பா கூப்பிடுறாரு. ஆஹா, வீடு எவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியே நம்ம வீடு மாதிரி. இதத்தான் நான் விரும்புறேன். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். மாமாவையும் அக்காவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அப்புறம் அந்த வருணாவை நான் 2 நிமிஷத்துல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? நீங்க அப்புறம் நம்ம குழந்தைங்க. ஷனு, நீ இப்பவே ரொம்ப சந்தோஷப்படாத. அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப டைம் இருக்கு. நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. இங்க பாருப்பா. ஆமா, இப்ப நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளு. நான் எது சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவேன். எங்க அண்ணங்கிட்ட பங்கு பத்தி எல்லாம் எதுவும் பேசாத. அப்புறம் ராவி அண்ணி கிட்ட நேரடியா பேசுவா. அப்புறம் அண்ணி அண்ணன்ட்ட பேசுவாங்க. எங்க அண்ணன் அண்ணியோட பேச்ச என்னைக்கும் தட்டவே மாட்டாரு. ஆஹா, அறிவாளி புருஷன். முக்கியமா கேளு. நாளையில இருந்து என் கூட நீ ஃபேக்டரிக்கு வா. சும்மா உட்காந்து உன்னோட மரியாதை நீ கெடுத்துக்காத. அதான் சொல்லுவாங்கல்ல, மாமனார் வீட்டுல மாப்பிள்ள நாயின்னு. உனக்கும் அப்படி நடக்கிறத நான் விரும்பல. நாளையில இருந்து உன்னை ஃபேக்டரி கூட்டிட்டு போய் எப்படி சின்ன சின்ன வேலை செஞ்சு அதிகமா சம்பாதிக்கணும்னு நான் கத்துக் கொடுக்க போறேன். சரி. பாருங்களேன், இப்ப பாவம் அக்காவும் மாமாவும் அவங்க பர்த்டேவை எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க? தான் பெத்த மகனே வெளியே போய் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான். அவங்க மத்த பையனோட பர்த்டேவை எப்படி என்ஜாய் பண்ண போறாங்க? என்ன வீரன்? நீ ரொம்ப சரியா சொன்ன ஷானு. இன்னைக்கு அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ரொம்ப துக்கமான நாள். வர வர இது வீடு மாதிரியே தெரியல. ஏதோ தியேட்டர் மாதிரி இருக்கு. இங்க இருக்கிறவங்க ஒருத்தரை விட ஒருத்தர் பெரிய நாடகக்காரங்களா இருக்காங்க. இத பாருமா, நீ போய் இன்னும் கொஞ்சம் லஸ்ஸி ரெடி பண்ணி வை. என்ன இன்னும் நிறைய பசங்களாம் வராங்க. என்னப்பா பாத்துட்டு இருக்க? லஸ்ஸி எடுத்து குடி. இது சாக்லேட் மில்க் ஷேக். ஓ அப்படியா, பரவாயில்லையே. சாக்லேட் மில்க் ஷேக்கா? என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ கடவுளே, நான் இப்ப இங்க இருந்து எப்படி கிளம்புறது? என்ன பண்றது? ஒருவேளை அருண் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா மல்லிகா அக்கா கிட்ட பேசுறேன். ஹலோ ஹலோ மல்லிகா அக்கா, நான் இங்க வேலையில நல்லா மாட்டிக்கிட்டேன். அருண் என்ன சொன்னாருன்னா, நான் பாக்குறேன். சரிக்கா. எனக்கு இந்த சாக்லேட் மில்க் ஷேக் குடிச்சதுமே புரிஞ்சிருச்சு, இந்த முக்காட்ல இருக்கிறது என் சௌமியா அத்தை தானே. ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? சிட்டு, நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? நீ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ. என்ன இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க? உன்னை போக வேண்டாம்னு சொன்னதுக்காக பாத்திரத்து மேல கோபத்தை காட்டுறியா? உன்னால அமைதியா வேலை பார்க்க முடியாதா? இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.